அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அன்பார்ந்த அனைத்து உள்ளங்களுக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான பல தகவல்களோடு தான் வந்திருக்கேன். சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூ சேனலூடாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், பல முக்கியமான தகவல்கள் இருக்குது. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை மோல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். அடடா, ரோட்டாவில் சும்மா போயிட்டு இருந்தவங்களெல்லாம் கூப்பிட்டு ஆளுக்கு 10 கேடி ஃபின்தாஸ் பகுதிகளில் நடந்த ஒரு அற்புதம். இன்றைக்கி ஒரு ஷேக் வண்டியை நிறுத்தி ஃபின்தாஸ் ஜெமியா பக்கம் எல்லாருக்குமே 10 ரூபா, எல்லாமே நிறைஞ்சிட்டாங்க. அதே போல் பலஸ்தீனை ஹமாஸிடம் ஒப்படைக்க போகும் மக்கள் கட்டியெழுப்ப தயாராக இருக்கின்றார் ட்ரம்ப். ஆனால் அமெரிக்காவில் முட்டைக்கு பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. தற்போது பெரிய பரபரப்பாகி உள்ளது. அதே போல் மோக்கத் வேலைக்கு போனால் இவ்வளவு காசா? வேலையும் கொடுத்து அதிகமாக காசும் கொடுப்பாரா? அதுக்கு என்ன நீங்கள் செய்யணும் தெரியுமா? அதையும் பற்றி பார்க்கலாம். அதே போல் நல்லதே நினை, நல்லதே செய், நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சகோதரர், நம்மளுடைய இலங்கை சகோதரர் ஒருவர் ஒரு ஃபோன் ஒன்று பிறக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த ஃபோனால் அவருக்கு கிடைத்த நலவு, அதை பற்றியும் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதலாவது தலைப்பை பார்த்துருப்பீங்க, என்னடா அது 10 தினாரா அப்படின்னு. ஆமாம், இன்றைக்கி ஃபின்தாஸில் மாஷா அல்லா அந்த மனுஷருக்கு அல்லா இன்னும் பறக்கத்தை சேர்த்து கொடுக்கணும். ரோட்டால் போன அனைவரையுமே கூப்பிட்டு எல்லாருக்குமே ஆளுக்கு 10 தினார் மொத்தமாகவே குவிஞ்சிட்டாங்க. அந்த ஏரியாவே ஃபுல் க்ரௌடாக பரபரப்பாகிருச்சு. குறைஞ்சது 100க்கும் மேலேன்னு சொல்லலாம், 200-300 பேருக்கு மேலே தொழிலாளர்கள் ஒன்று கூட்டிட்டாங்க ஃபின்தாஸ் போஸ்ட் ஆஃபீஸுக்கு முன்னால். அவ்வளவு க்ரௌடாக இருந்துச்சு. எல்லாருக்குமே ஆளுக்கு 10 தினார் லைனில் நிற்க வச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தாரும். நிறைய பேர் சந்தோஷமாக அவங்களுடைய அந்த 10 தினார் பெற்றுக்கொண்டு போனது ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இன்றைய தினம் ஃபின்தாஸ் பகுதிகளில் ورا بس توقف وقف الحين هذا الله يبارك صور نفرات हमारी आईडी आप आइए ना जी, आप मेरा बाजू में उधर आकर रुकिए, इधर से नहीं राजू भाई सीधा फिर चली गया, गाड़ी लॉक कर दिया, रुकी गाड़ी क्या हुआ? கடைசி நேரத்தில் ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சு. எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டே இருந்தார். கடைசியில் அந்த போஸ்ட் ஆஃபீஸுக்குரிய ஒரு அதிகாரி இல்லை இதெல்லாம் என்னது வழியெல்லாம் மறைச்சிக்கிட்டு இப்படி ஆளுங்களை நிற்க வச்சுக்கிட்டு அப்படின்னு என்னது சாமி கொடுத்தாலும் பூசாரி கெடுத்துருவான்ற மாதிரி பார்த்த வேலை அந்த ஆள் கடைசியில் குறுக்கால பூந்து எல்லாத்தையுமே குலைச்சி விட்டார். அதுக்கப்புறம் அந்த மனுஷன் வண்டியை எடுத்துகிட்டே போயிட்டார். ரொம்பவும் கவலையாக போச்சு. நிறைய பேர் நின்றாங்க. குறைஞ்சது ஒரு 100-200 பேருக்கு மேலே வாங்கிட்டாங்க. இன்னும் 100-150 பேர் லைனில் நின்னாங்க. கடைசியில் அந்த பக்கம் இந்த பக்கம்னு போனால் இந்த பக்கம் அந்த மனுஷன் வண்டியை நிறுத்தினார். அதுக்கப்புறமும் சரி வரல, பேங்க் ஆலையும் குழம்ப தூங்கிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டார். அப்போ தம்பி 10 தினார் சந்தோஷமாக பெற்றுக்கிட்டீங்க அப்படியா? அட நீங்கள் வேறு வயிற்றுச்சலை கிளப்பிட்டு இது மாமா ஜெமியாவுக்கு போக தந்த காசு இதோ மற்றவர்களுக்கு கிடைத்தது இல்லையா, சந்தோஷம். அதே போல் இதோ நெத்தியான்ஹூ ஏற்கனவே பல பேரை கொண்டு தள்ளிட்ட, இப்போது நிலத்தில் கை வைக்கணும்னு நினைக்கிற, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ உன்னுடைய மென்டல் நோயை கொண்டு போய் வேறு எங்கேயாவது காட்டிக்கோ அப்படின்ற மாதிரி சவுதி எச்சரிக்கை விடுத்திருக்கு. அதே மாதிரி காசாவில் நாங்கள் விடுதலை பண்ணுறது எல்லாமே பண்ணுவோம், ஆனால் இந்த ஹமாஸை மட்டும் நாங்கள் விட மாட்டோம். ஹமாஸுக்கு எதிராக எங்களுடைய
போர் தொடங்கும். אלי ואוהד חזרו היום הביתה. שרה ואני מחבקים אותם ואת המשפחות היקרות שלהם. שוב ראינו מה זה מפלצות החמאס. זה אותן מפלצות שטבחו באזרחינו והתעללו בחטופינו, ואני אומר להם שוב, דמם בראשם. אנחנו נעשה הכל כדי להחזיר את כל חטופינו, אנחנו נדאג לביטחונם, זו ההנחיה שאני נתתי למשלחת. להגיד את זה למתווכות ולדרוש את זה, אבל מעבר לכך, הנשיא טראמפ הסכים איתי לגמרי. אנחנו נעשה הכל להחזיר את כל החטופים, אבל חמאס לא יהיה שם. אנחנו נחסל את החמאס ונחזיר את חטופינו. זאת ההנחיה, וכך נעשה. ஆனா என்னதான் ஆட்டம் காட்டினாலும் இப்போ பலஸ்தீனிய மக்கள் தங்களுடைய நாயகர்களா தேர்ந்தெடுத்துட்டாங்க ஹமாஸ். எது எப்படியோ அவங்களுடைய முடிவு எதுவோ அதுவே சிறந்ததாக அமையட்டும். إلهي يحفظكم إلهي يحفظكم يا رب إلهي يحفظكم. الله أن يرفع قدرك. أسأل الله أن يبسط الهيبة والوقار. أسأل الله أن تكونوا عظماء في أعداء. போகிற போக்கு பார்த்தா கடைசியில் விலை கொடுத்தே வாங்கிடுவாப்பில் இருக்க ட்ரம்ப்பு. காசாவை தான் என்னுடைய சொந்த செலவில் மொத்தமாகவே ரீபில்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் வந்து சில அறிக்கைகளை விட்டுருக்கிறாரு. ட்ரம்ப்பு முதல்ல உங்கள் நாட்டில் முட்டைக்கு பஞ்சமாக இருக்குதான், கொஞ்சம் கோழிங்களை கொண்டாந்து முட்டை விடுறதுக்குரிய ஏற்பாடை பண்ணுங்க முதல்ல அப்படின்ற மாதிரி சில சோஷியல் மீடியாக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா அமெரிக்காவில் இப்போ முட்டைக்கு தட்டுப்பாடு. Excuse. How many gallons of eggs do you need? அந்த பெரிய அமெரிக்காவிலேயே முட்டைக்கு தட்டுப்பாடுன்னு போது இலங்கையெல்லாம் முட்டை தட்டுப்பாடுன்றது சர்வசாதாரணமான விஷயம்ப்பா. அதெல்லாம் பெருசுப்படுத்தி அனுரையப்படுத்திட்டாதீங்க. அகமத் காலித் இதோ அகமத் காலித் அப்படின்ற மெசஞ்சர் ஃபேஸ்புக் ஐடி. இவர் வந்து பார்ட் டைம் ஜாப் தேடி கொடுக்குறாராம். பார்ட் டைம் ஜாப் தேடி கொடுக்குறதோட பெண்கள் அவர்கிட்ட வேலை கேட்கும்போது ஃபோட்டோ அனுப்ப வேண்டி சொல்லுவாங்க தானே, இப்போ என்னாரு நான் தான் வேலை செய்ய போகிறேன்னு. அப்படி ஃபோட்டோ அனுப்புகிற பட்சத்தில் ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக பணம் வேறு கொடுக்குறாராம்ப்பா இந்த அகமத் காலித். எதுக்குன்னு பார்த்தா, நீங்கள் உங்களை வேலைக்கு போட்டு தரேன் பிரச்சனை இல்லை, வேலைக்கு போடுறதுக்கு முன்னாடி நான் உங்களை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போடுறேன், உங்களை வேலைக்கும் போடுறேன். யாரா நீங்கள்லாம்? வேலை வேணுமா? அவரோட ஒரு நாள் அவருடைய வேலை செய்யணுமா? அதுக்கப்புறம் தான் வேலை கொடுப்பாராம். அதுவும் காசெல்லாம் காட்டி பாருங்கள், கொத்து கொத்தாக காசு இருக்குது, இந்த காசு உனக்கு கொடுக்குறேன், வேலையும் பார்த்து கொடுக்குறேன், என் வேலையை முதல்ல முடிங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். நிறைய பெண்கள் இந்த வேலைக்காக இப்போ மோக்கத்து வேலை அப்படின்னாலே என்ன சொல்லுவாங்க, ஃபோட்டோ ஒன்று அனுப்புங்க பார்க்குறதுக்கு அப்படின்னுவாங்க. இப்போ வேலை அப்போ மாமா பாபா பார்க்குறதுக்கு கேட்குறாங்க போல் அப்படின்னு நீங்கள் ஃபோட்டோ அனுப்பிடுங்க. சில டைமில் சில ஃபோட்டோக்களை வந்து மாஃப் பண்ணி அதை வேறு மாதிரி நிர்வாணமாக வேறு வேறு உருவத்தில் ரெடி பண்ணி அந்த மாதிரி ஃபோட்டோக்களை சமூக ஊடகங்கள்லையும் சில சமூக வலைத்தளங்கள்லையும் பதிவேற்றம் செய்கிறாங்க அப்படின்றதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பெண்களே மோக்கத்து வேலைக்காக மானத்தை இழந்துடாதீங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஃபோட்டோ அனுப்பும்போது ரொம்ப கவனம். யார் என்ன எப்படிப்பட்டவங்கன்றது தெரியாமல் ஃபோட்டோ அனுப்பாதீங்க டைரெக்டாக. அப்படி இல்லைன்னா குவைத்தியோட நம்பர் வாங்கி அவங்களுக்கு டைரெக்டாக ஃபோட்டோ அனுப்புங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் கடைசியில் மானம் கப்பல் ஏறும் பார்த்துக்கோங்க. சொல்லிட்டேன். அதே மாதிரி அந்த அகமத் காலிதே ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த மெசஞ்சர் ஐடியை பார்த்து. அதே போல் நல்லதே நினை நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சகோதரர் ஒரு ஃபோன் ஒன்று பிறக்கிறாரு. பிறக்கிறதுக்கு அப்புறமா உடனடியாக அவர் அதை எனக்கு வீடியோ எடுத்து அந்த வீடியோவை பதிவேற்றம் செய்கிறார். அதுக்கு பின்னாடி நடந்தது என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சர்ஃபன் பிரதர், இங்கே பாருங்கள், ஒரு ஃபோன் ஒன்றும் கிடந்துச்சு, இப்படி இந்த மாதிரி கவுண்டு கிடந்துச்சு, இந்த இங்கே தான் கிடந்துச்சு. இதில் வந்து இந்த ஃபோனுக்கு மேலால்
வண்டி ஏறிட்டு போய்க்கு டயர் தடமெல்லாம் இருக்கு மேலுக்கு ஃபோனுக்கு மேலே இந்த இதில் பார்த்தவள உங்களுக்கு டயர் தடமெல்லாம் இருக்குது இப்படியே கிடந்துச்சு. இப்போ நான் ஜும்மாவுக்கு போகிறதுக்கு வந்தேன்னா இப்போ வந்து டைம் இந்த 11:50 ஆகுது. இப்போ ஜும்மாவுக்கு போகிறதுக்கு வந்து நான் தான் பார்த்தேன் இதில் ஃபோன் கிடக்குது கீழே மணல் தரையில். இது வந்து அறுதியாவில் சரியா அறுதியாவில் இருக்குது. பெரும்பாலும் வந்து இதில் லொக் போட்டிருக்கு இந்த 11:52 இந்த பேர் இருக்கு. நான் ஒன்றும் தொடக்கல மேலே புழுதியெல்லாம் வைக்க பாருங்கள் டஸ்ட்டெல்லாம் அப்படி இருக்குது. யார் சரி போட்டு பாருங்கள் உங்களோட குரூப்பில் பெரும்பாலும் இதே கொய்த்தேல்ற ஃபோனாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பேர் என்ன பேருன்னா விளங்குது இல்லை என்ன டிஸ்பிளே ஆஃபில் இருக்கிறதால ஒன்றும் விளங்குது இல்லை. நீங்கள் குரூப்பில் போட்டு விடுங்க. இந்த நம்பர் வந்து ஒன்றில் தான் இருக்குது ஃபோன். யார் சரி கால் பண்ணாங்கன்னு சொன்னால் கொடுக்குறேன் பிரச்சனை இல்லை வர சொல்லி போட்டு கொடுப்போம் பிரச்சனை இல்லை சரியா இன்ஷா அல்லாஹ். நீங்கள் என்ன செய்யுங்கன்னு கேட்டதை குரூப்பில் போட்டு விடுங்க என்ன மாதிரி செய்யலாம் நான் உங்களுக்கு அனுப்பிவிட்றேன். நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு என்னன்னு சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ் தகவலண்ணா. கடைசியில் ஃபோன் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ பிரதருக்கு வந்து கொஞ்சம் பதட்டம். ஒருவேளை நான் தான் திருடிட்டேன்னு சொல்லிட்டாங்கண்ணா நான் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டாங்கண்ணா அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஷன்லேயே இருந்தார். அப்போ நான் சொன்னேன் பிரதர் பயப்படாதீங்க. இப்போ நீங்கள் வந்து எனக்கு இந்த வீடியோ அனுப்பியிருக்கீங்க என்னோடய மெசேஞ்சரில் செட் பண்ணியிருக்கிறீங்க அதெல்லாம் ப்ரூஃப் இருக்குது. எங்கே வேணுமோ நான் வந்து உங்களுக்காக சாட்சி சொல்கிறேன். ஏன்னா அப்படி அவர் நல்லதுன்னு நினச்சி செஞ்சு கடைசியில் அவருக்கு கெட்டதாக முடிஞ்சா அப்படின்னு அதால் அதே மாதிரி நான் சொன்னேன் நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போங்க ஐஃபோன் சார்ஜர் ஒன்று எடுத்து சார்ஜ் பண்ணி ஃபோனை ஆன் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் ஆன் பண்ணதுக்கப்புறமா எப்படியுமே கோல் வரும். கோல் ஆன்சர் பண்ணி விஷயத்தை சொல்லுங்கள் இந்த இடத்துல இருக்குது வந்து எடுங்கன்னு. அதுக்கப்புறமா அவங்க வந்து இன்ஷா அல்லாஹ் எடுத்துகிட்டு போவாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்ன மாதிரி அது ஒரு கொய்துபடியனுடைய ஃபோன் தான். அதுக்கப்புறமா உடனடியாக டிரைவர் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காரு அந்த பாபா. அனுப்பினதுக்கப்புறமா அந்த ஃபோனை வந்து டிரைவர் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு. பாபா அவருடைய டெலிஃபோன் நம்பரை கேட்டு அதையும் வாங்கி எடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து அதே பாபா வந்து சந்தித்து கட்டிப்பிடிச்சி பேசிவிட்டு எந்த நாடு என்ன ஏதுன்றெல்லாம் கேட்டு விசாரிச்சுட்டு ஓகே ரொம்ப நல்லா நீங்கள் ரொம்ப நல்லா இது பண்ணினீங்க நீங்கள் ரொம்ப நல்லவர் அப்படின்னெல்லாம் சொல்லி வாழ்த்திட்டு கடைசியாக ஒரு 10 தினாரை கையில் கொடுத்துருக்காரு. இவர் வேணான்னு சொன்னாலும் ஒரு 10 தினாரை இல்லை நீங்கள் அதை கட்டாயம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக கொடுத்துட்டு போயிருக்காரு. நல்ல பேரும் சம்பாதிச்சு ஏதோ நம்மளுக்கு ஒரு கிஃப்ட்டும் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. எப்போவுமே யாருடைய எந்த பொருளை புறக்கினாலும் சம்மந்தப்பட்ட இப்போ ஃபோனெல்லாம் புறக்கினா கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கனால கோல் அடிப்பாங்க. எப்படியுமே ஃபோன் ஆன்சர் பண்ணி விஷயத்தை சொல்லி கொடுத்துடலாம். பர்ஸு பணம் இல்லை வேறு ஏதாவது உடைமைகள் புறக்கினா நிச்சயமாக அந்தந்த ஏரியாவில் சம்மந்தப்பட்ட அவர்கள்ட்ட போலீஸ்டமோ இல்லை யார்கிட்ட சரி முக்கியமான அந்த இடங்களில் இல்லை அந்த ஏரியாவுக்குள்ளே அந்த சரௌண்டிங்குள்ளே ஒரு பள்ளி வாயிலோ இல்லை ஏதாவது ஒன்றுலையோ கொடுக்கறது பெட்டர். யாருடையும் பொருளுக்கு ஆசைப்படாதீங்க. நியாயமாக நேர்மையாக நடங்க. நிச்சயமாக எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கும் நல்வழியை காட்டுவான் உங்களுக்கும் பரக்கத் செய்வான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மறக்காமல் தெரியாத நண்பர்களுக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.